இங்கே தமிழர்கள் குறித்து, அதாவது இங்கே வந்து தமிழர்கள் வந்து எந்த அளவுக்கு இங்கே வந்து வாழ்கிறாங்க? தமிழர் இங்கே 2-3 பரம்பரையாக இங்கேயே இருக்கோம். இங்கே 40 வருஷம் 50 வருஷம் பழக்கமானவங்க இங்கே இருக்கோம். நான் பிறந்தது, எங்கள் அப்பா வந்தது சின்ன பிள்ளையில் 10-25 வயசில் கேரளா வந்திருக்காரு. இப்போ எனக்கு 60 வயசாச்சு. என் பிள்ளைங்க பேரம் பேத்தி நாங்கள் இங்கேயே எடுத்துட்டோம், இங்கேயே தான் இருக்கோம். தமிழருங்க ஏகப்பட்டவங்க 10,000-3000-4000 பேர் இங்கே மேப்பாடி பஞ்சாயத்து, இந்த முண்டக்கை, மீனாட்சி, எலம்டேரி எஸ்டேட்டு, நம்ம போடிக்கார் எஸ்டேட்டு, இவர் சுருளிமணி, அந்த இதில் உங்க பூரா அந்த காலத்துலேருந்தே வந்து இங்கே இருந்தவங்க. அதனால் அந்த காலத்துலேருந்து இங்கே வந்திருக்க தமிழ் இங்கேயே சம்மந்தம் பண்ணி எல்லாமே இங்கேயே ஆயிடுச்சு. இருந்தாலும் ஊர் வழி வந்துட்டு மதுரை மாவட்டத்தை சார்ந்தவங்க எல்லாரும். இந்த கோர விபத்தானது, முண்டக்கையில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவு கோர விபத்தில் சிக்கிய உயிரிழந்த பொதுமக்கள், இது வந்து எப்போ உங்களுக்கு தெரிய வந்தது? எந்த அளவுக்கு இங்கே இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? எங்களுக்கு காலையில் 6 மணிக்கு தான் தெரியும். ஏன்னா நைட்டு அங்கே ஒரு 9 மணிக்கு மேலே பஸ்ஸு ரூட்டு கிடையாது. அப்போ எங்களுக்கு காலையில் தான் அது தெரியும். நைட்டு அது 2 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் நடந்திருக்கு. காலையில் 6 மணி ஆகும்போதுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக பொதுமக்கள் இறந்த நிலையில் சடலங்கள்லாம் வந்துட்டு இருக்கு, தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. மீட்பு குழுவிலும் மீட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது சடலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் இந்த இதில் வந்து இந்த விபத்தில் ஏற்பட்டு சிக்கியிருக்காங்க, இறந்துருக்காங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நாங்கள் இதை வந்துட்டு நாங்கள் இப்போ வயநாட்டில் ஒரு ஜீவிக்கிற பல மக்கள் ஜீவிக்கிறோம். ஏன்னு சொன்னால் தமிழ், மலையாளம், முஸ்லீம், கர்நாடகம், மற்ற பங்காளிகாரி எல்லாரும் இருக்கோம். எங்களுக்கு இதில் ஒரு பகுதி ஒரு கை போனது மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நாங்கள் ஒரு எல்லாருக்கும் எங்களுக்கு இந்த பாதிப்பு எல்லாருக்கும் உண்டு. எல்லா மதக்காருக்கும் இந்த பாதிப்பு ஒரு தவிக்க முடியாத ஒரு பாதிப்பாகி போச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.